வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பயனோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக நம்ம சேனைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சுப்பார்கள். சில நேரங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன டல்லாக சின்ன சோர்வு உண்டு. ஏனென்றால் நிறைய திட்டங்கள், நிறைய வரைபடங்கள், நிறைய பிளான்கள் எல்லாமே அடுக்கடுக்காக சூப்பராக பண்ணி இருக்கிறீங்க. உங்கள் நாலேஜ் ஏற்றா போல எல்லாமே வெற்றி பெற முடியாத வாய்ப்புகளாக இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு உண்டாகுது. இந்த சின்ன சந்தேகத்தினாலே எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அது செய்ய முடியாதபடி எல்லாமே ஸ்தம்பித்திருக்கு, எல்லாமே நின்று விடுகிறது, எல்லாமே தேங்கி விடுகிறது. அப்படின்றால் இந்த சந்தேகம் எதனால் என்றால், இது நமக்கு நடக்குமா, இது சாத்தியமாகுமா, இந்த களத்தில் இறங்கினா இது நமக்கு ஜெயம் கிடைக்குமா, இது நமக்கு வருமா, இது நம்ம வெக்கப்பட்டு போயிடுமா, நமக்கு கிடைக்காம போயிடுமா, இதில் ஜெயம் கிடைக்குமா, ஏகப்பட்ட சந்தேகம் குழம்பு. ஏன் ஏகப்பட்ட சந்தேகம் குழம்புகிற காரணம் என்றால் 2 காரியத்தை நீங்கள் கொஞ்சம் சற்று மறந்து இருக்கிறீங்க. ஒன்று என்றால் உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல், உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள். இவ்வளோ பெரிய ஆற்றலை வைத்திருக்கா தெரியுமா? அந்த ஆற்றல் திறமை தாங்க இவ்வளோ தூரம் நிற்க வச்சு நல்ல கெத்தாக, உயர்வாக, பெஸ்ட்டாக வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறீங்க. 2வது, உங்களோடு கூட இருக்கிற தேவன் யாருன்னு பாருங்க. உலகத்தில் இருக்கிற சக்திகளை விட உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், எவ்வளோ பெரிய ஆண்டவர் உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார். அவர் தீயும் தண்ணீரை கடந்து வந்து இப்போ செழிப்பான தேசத்தில் இருக்கும்படியாக இந்த ஆண்டு தேவனை காண வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் அவர் உங்க கூட இருக்கிறார். எல்லாருமே உங்க கூட இருக்கிறாங்க என்பதே கேரண்டி கிடையாது. ஆனால் உங்களை அழைத்து உங்களை பிறக்க செய்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அந்த மறதி கொஞ்சம் நமக்கு வர செய்ய பாருங்க. ஆனால் இப்போ சொல்ல மாட்டேங்க, 2த்தையும் நீங்கள் நினைவுபடுத்திட்டீங்கன்னா நடப்பது என்னங்க, நீங்கள் வற்றாத நீரூற்ற மாதிரி இந்த உலகத்தில் இருக்க முடியும், செயல்பட முடியும், வேற லெவலுக்கு நேராக நீங்கள் இருக்க முடியும் பாருங்க. அப்படி வேற லெவலுக்கு நேராக இருக்கும்போது நீங்கள் செய்கிற ஊழியங்கள், வியாபாரங்கள், தொழில்கள், கான்ட்ராக்டுகள், ஜாப்புகள், அடுத்து எல்லா விதமான அரசியல் சம்மந்தப்பட்டகள், இன்னொன்று எல்லா நிகழ்வுகள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே உயர்ந்திருக்கும் பாருங்க. அப்படி உயர்ந்திருக்கும் போது என்ன நடக்குது என்றால், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை வாரி வாரி கொடுக்க முடியாத வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி பெரியபாளையம்.